சர்வதேச உண்மை சரிபார்ப்பு ஒருங்கிணைப்பு IFCN 2015 ஆண்டில் உலகெங்கிலும் உள்ள உண்மை சரிபார்ப்பு அமைப்புகளை ஒன்றிணைப்பதற்காக பாயிண்டர் நிறுவனத்தினால் நிறுவப்பட்டது. டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக தவறான தகவல்கள் வேகமாக பரவத் தொடங்கிய போது உலகளாவிய தரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் அவசியத்தை கருத்தில் கொண்டு இது உருவாக்கப்பட்டது. துல்லிய தன்மை மற்றும் பொறுப்பு கூறலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உலகளாவிய சமூகத்தை உருவாக்குவதன் மூலம் தவறான தகவல்களை எதிர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். IFCN-இன் மிக முக்கியமான பங்களிப்பு அதன் கொள்கை விதிமுறைகளாகும். இது உண்மை சரிபார்ப்பு நிறுவனம் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிகளை வகுத்துள்ளது. இதில் சார்பற்ற தன்மை, ஆதாரங்களின் வெளிப்படைத்தன்மை, நிதியுதவியின் வெளிப்படைத்தன்மை, திருத்தங்களின் தெளிவு மற்றும் திறந்த வழிமுறைகள் போன்றவை அடங்கும். தீவிர ஆய்வு செயல்முறை மூலம் இந்த தரங்களை பூர்த்தி செய்யும் அமைப்புகள் மாத்திரமே IFCN அங்கீகாரம் பெற்ற உண்மை சரிபார்ப்பு குழுக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. IFCN இன்று மெட்டா போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களின் சமூக ஊடக தளங்களில் பகிரப்படும் தவறான மற்றும் திசை திருப்பும் உள்ளடக்கங்களை சரிபார்க்கும் ஒரு சர்வதேச தர நிர்ணய அமைப்பாக செயற்படுகிறது. பயிற்சி திட்டங்கள் மற்றும் உலகளாவிய மாநாடுகளூடாக உண்மை சரிபார்ப்பு குழுக்களை பலப்படுத்துவதன் மூலம் தவறான தகவல்களுக்கு எதிரான போராட்டத்தை இது முன்னெடுத்து செல்கிறது. 2016 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களில் பரவிய போலி செய்திகள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தின. இதனை எதிர்கொள்ள Facebook நிறுவனம் IFCN அங்கீகாரம் பெற்ற சுயாதீன உண்மை சரிபார்ப்பாளர்களுடன் இணைந்து 3ஆம் தரப்பு உண்மை சரிபார்ப்பு திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் Facebook, Instagram மற்றும் Threads தளங்களில் பகிரப்படும் தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி தவறான தகவல்களை அடையாளம் காட்டி மக்களுக்கு நம்பகமான தகவல்களை வழங்க முடிகிறது. நாம் யார்? நாம் என்ன செய்கின்றோம்? அதை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். ஃபேக்ட் கசன்ட்ரோ என்பது IFCN அங்கீகாரம் பெற்ற அதன் கொள்கைகளுக்கு உட்பட்டு இயங்கும் ஒரு சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான உண்மை சரிபார்ப்பு நிறுவனமாகும். எமது தாய் நிறுவனம் 2018 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. தற்போது இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் எமது குழுக்கள் இயங்கி வருகின்றன. ஃபேக்ட் கசன்ட்ரோ ஸ்ரீலங்கா 2019 ஆண்டு முதல் இலங்கையின் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களுக்கு எதிராக செயற்படும் முன்னணி மற்றும் நம்பகமான உண்மை சரிபார்ப்பு குழுவாக திகழ்கிறது. மெட்டா தளங்களில் பகிரப்படும் தகவல்களின் துல்லியத்தை சரிபார்த்து ஆதாரங்களுடன் கூடிய உண்மை அறிக்கைகளை தயாரிப்பதே எமது அடிப்படை பணியாகும். இதற்காக இணையத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ தகவல்கள், ஆய்வு அறிக்கைகள் ஆகியவற்றை ஆழமாக ஆராய்வதுடன் தேவைப்படும் போது சர்வதேச நிறுவனங்களுடன் மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்துகிறோம். தகவல் ஆதாரங்கள் முரண்படும் பட்சத்தில் எமது பயிற்சி பெற்ற குழுவினர் கலந்தாலோசித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மாத்திரமே உங்களுக்கு வழங்குகிறோம். பிரபு, இதுக்கு சரியான எவிடன்ஸ் ஒன்றும் இல்லையா? அப்போ ஃபர்தராக ப்ரொசஸ் பண்ணிடுமா? நம்மளுக்கு வெரிஃபை பண்ணிக்கல எவிடன்ஸ் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ப்ரொசஸ் பண்ணிடாது, பப்ளிஷேஷன் பண்ணிடாது நம்மளோட பாலிசி படி. உண்மை தன்மை உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் அத்தகைய தகவல்களை வெளியிடுவதை தவிர்த்து தெளிவுபடுத்தல்களை மாத்திரமே வழங்குகின்றோம். எமது இறுதி அறிக்கைகள் ஃபேக்ட் கிரசெண்டோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படும். இதன் விளைவாக Facebook போன்ற தளங்களில் பகிரப்பட்ட தவறான பதிவுகள் மீது தவறான தகவல் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ற மதிப்பீடுகள் இடப்படுகின்றன. இது போலி தகவல்கள் மேலும் பரவுவதை தடுக்க உதவுகிறது. பயனர்கள் அந்த மதிப்பீடுகளை கிளிக் செய்வதன் மூலம் எமது விரிவான அறிக்கையையும் வாசிக்க முடியும். ஒருவேளை எமது மதிப்பீடு தவறானது என நீங்கள் கருதினால் appeals@factcrescendo.com என்ற மின்னஞ்சலுக்கு முறையீடு செய்யலாம். இந்த செயல்முறை இலங்கையில் உள்ள அனைத்து மெட்டா சமூக ஊடக பயனர்களின் நலனுக்காக மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பயனர்களின் நன்மைக்காக பயன்படுகின்றது. மேலும் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பகிரும் Facebook பக்கங்களின் ரீச் குறைக்கப்படும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் Facebook கணக்குகள் அகற்றப்படாது.
தகவல்கள் மக்களை எளிதில் சென்றடைய எமது வீடியோ குழுவினர் யூடியூப், ஃபேஸ்புக் ரீல்ஸ் மற்றும் டிக்டாக் மூலம் 3 மொழிகளிலும் விழிப்புணர்வை வழங்குகின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்ட தவறான தகவல்கள் என்ன, அதில் என்ன உண்மை உள்ளது என்பதை எங்கள் உண்மை கண்டறியும் குழு வாராந்த உண்மை கண்டறியும் தேடல் என்ற காணொளி வடிவில் உங்களுக்கு கொண்டு வருகிறது. அரசியல், சமூகம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் மட்டுமன்றி மக்களை ஏமாற்றும் இணைய மோசடிகள் குறித்தும் நாம் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். குறிப்பாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவுடன் இணைந்து நாடகங்கள் வாயிலாக மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு செய்கிறோம். அதிகாரிகளுடனான நேர்காணல்கள், பல்கலைக்கழகம் மற்றும் பாடசாலை மாணவர்களுடனான ஊடக அறிவுசார் கருத்தரங்குகள் மற்றும் அரசு தனியார் நிறுவனங்களுக்கான பயிற்சி திட்டங்கள் மூலம் ஒரு விழிப்புணர்வுள்ள சமூகத்தை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். எமது நோக்கம் உண்மையான தகவல்களின் மூலம் உங்களை வலுப்படுத்துவதே ஆகும்.